யாவரும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தாவே இந்த நாளில் பேசுவாராக. எடுத்துள்ள வாசியங்கள் எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். 309ஆம் அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் நமக்கென்று தேவன் முன்னதாக நியமித்திருக்கிறார். இன்னைக்கு இந்த மே மாதம் முழுவதும் நம்மோடு பேசுகிறார். தேவன் ஏதோ ஒரு நன்மையை நமக்காக நியமித்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் என்ன பாருங்க, இந்த மாதம் என் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு விசேஷித்த நன்மையை நியமித்திருக்கிறார். ஆமென். வாய்க்கு சொல்லுங்க, நியமித்திருக்கிறார், நியமித்திருக்கிறார். இந்த மே மாதம் எனக்கு கர்த்தர் ஏதோ ஒன்றை நியமித்து வைத்திருக்கிறார். ஆமென். சொன்னா கர்த்தர் பரலோகத்திலிருந்து அதை கொண்டு வந்து தருவார். இந்த மாதம் என் கர்த்தர் அவைகளை காண கிருபை தருவாராக. உங்கள் குடும்பத்தில் காண கிருபை தருவாராக. இந்த ஊழியத்தில் காண கிருபை தருவாராக. ஆமென். அந்த வசனங்கள் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. விசேஷித்த நன்மைகள் அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம நன்மைகளை பார்த்திருக்கிறோம், சில நேரம் பார்க்காமல் கூட போயிருக்கிறோம். ஆனால் இந்த மாதம் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் விசேஷித்த நன்மையம் அப்படின்னா, இதுவரைக்கும் நாம் பெற்றுக்கொள்ளவே பார்க்கவே முடியாத ஒரு புதிய ஒரு நன்மை, இதுவரைக்கும் நாம் அனுபவிக்க முடியாத ஒரு நன்மை. இதனால் வரைக்கும் கர்த்தர் ஏதோ ஒரு நன்மையை நமக்காக நியமித்து வைத்து அது நம்ம கரங்களில் வர முடியாமல் இருக்கும்போது நம்ம சொல்லுகிறோம்ல, என் வாழ்க்கையில் என்னைக்காண்ட வேறு நன்மை நடக்கும், என் குடும்பத்தில் என்னைக்கு இந்த நன்மை நடக்கும், என் வாழ்க்கையில் எனக்கு இந்த நன்மை நடக்கும், என் தொழில் அடுத்த கட்ட உயர்வுக்காய் காத்திருக்கிறேன், எதுவுமே இல்லாமல் இருக்கிறேன், என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருந்தால் நல்லா இருக்கும். இப்படி எல்லா காரியமும் நாம் வைத்து நம்ம புலம்ப இன்னைக்கு ஒருவர் சொல்லுகிறார், இந்த மே மாதம் என் கர்த்தர் நமக்காக விசேஷித்த நன்மையை நியமித்து வைத்திருக்கிறார். என் கர்த்தர் நமக்காக நியமித்து வைத்திருக்கிறார். அந்த வசனங்களை நம்ம மறுபடியும் வாசிக்கப்படும் தெளிவாக நமக்கு புரியும். அது நியமிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா நியமிக்க போகிறார் என்று எழுதப்படலை, நியமித்து கொண்டிருக்கிறார் என்றும் எழுதலை. அது ஏற்கனவே நியமிக்கப்பட்டாயிற்று. ஆமென். ஆனால் ஏன் நம்ம கையில தான் வராமல் தாமதித்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம மாதம் கர்த்தர் நமக்கு அது ஏன் வரல, அதை எப்படி நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை தெளிவாய் பேசுவார். ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறதுல 3 விதமான காரியங்கள் உண்டு, 3 விதமான நபர்களும் உண்டு. எப்படி சொல்றேன்னா, தேவன் ஒன்றை நமக்கு நியமித்து வைத்திருப்பார். அதை நியமிச்சு வச்சிருக்கிறத அதை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக பெற்றுக்கொண்டு அனுபவிக்கணும் தான் தேவன் விரும்புவார். ஆனால் நம்ம ஜபம் எப்படி இருக்குன்னா, ஒரு கேட்டகரி ஜனங்கள் எப்படி ஜபம் பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே அந்த நன்மை நீ நியமித்து வைத்திருக்கு, என்னை அங்கே கொண்டு போய் நீ நிறுத்தும். இது ஒரு விதமான ஜபம். ஆண்டவர் சில நேரங்களில் நம்மை கொண்டு போய் அங்கே நிறுத்துவார். அவர் நியமித்த இடங்களில், நியமித்த ஸ்தலத்தில், நியமித்த பட்டணத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்தி அந்த நன்மையை பார்க்க வைப்பார். இது ஒரு ரகம். ரெண்டாவது ஒரு ரகம் அப்படின்னா, ஆண்டவர் அந்த நன்மையை நியமித்ததை, ஆயத்தப்படுத்தினதை கொண்டு வந்து நம்முடைய கரத்தில் கொடுப்பார். ஆமென். ரெண்டாவது ரகம் அப்படின்னா, நம்மை தேடி அந்த நன்மையை தேவனுக்கு தருவார். ஆனால் மூன்றாவது ஒரு ரகமான ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, சில பேர் நம்மளை குடும்ப ஜபம் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் சாகிறதுக்குள்ள ஒரு முறையாச்சும் அந்த நன்மையை பார்த்துருக்கணும். எப்படி? நான் சாகிறதுக்குள்ள ஒரு முறையாச்சும் அந்த நன்மையை பார்த்துடணும். உண்மையா இந்த முதல் 2 கேட்டகரி ரொம்ப நல்ல கேட்டகரி. ஆனால் அந்த 3வது ரகத்தில் தயவு செஞ்சு இருக்காதீங்க இந்த மே மாசத்துக்கு. ஆமென். ஏன்னா அந்த 3வது ரகம் ரொம்ப ஒரு ஆண்டவர் விரும்பாத ஒரு ரகம். ஏன்னா கஷ்டப்பட்டு ஆண்டு நமக்கு நியமிக்கிறார் அப்படின்னா அதை நம்ம அனுபவிக்கணுன்றதுக்காக நம்முடைய குடும்பத்தில் அதை பயன்படணும், ஊழியத்துக்கு பயன்படணும் அப்படின்னு. ஆனால் நம்முடைய ஜபம் அப்படின்னா, ஆண்டவரே நான் அதை பார்த்தா போதும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறத நான் பார்த்தா போதும், என் ஊழியத்தில் என் மக்கள் நல்லா இருக்கிறத நான் பார்த்தா போதும். இது முட்டாள்தனமான ஜபம். ஏன் அப்படி சொல்லுகிறேன்னா, சிலர் அநேகர் சொல்லுறது நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் எப்படின்னா, மோசே செத்தாதான் யோசுவா எழும்புவார், எலியா போனாதான் எலிசா எழும்புவார். நான் சொல்லுவேன், அதை பார்க்காதீங்க, நல்ல பவுலா இருக்கு கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, தன் பிள்ளைகள் நின்று செய்கிறத, தீமையத்தையும் தீர்க்கிறவர்கள் நின்று செய்கிறத பவுல் நின்று ரசித்தார், அதை அனுபவித்தார். உனேசிவு செய்வது அந்த காரியங்களை நின்று பார்க்கிறார். நீங்கள் அப்படி இருந்து கற்றுக்கொள்ளுங்க. ஏன் அப்படி சொல்லுகிறேன்னா, நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கிறது நமக்கு தெரிஞ்சா என்ன, தெரியலனா என்ன, கரெக்டு தானே?
ஜெபிக்கிற ஜெபனாடிதான். நான் போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அதுக்கு எதுக்கு நம்ம அப்படி கேட்கணும்? இன்னைக்கு இந்த மே மாசத்துடைய நம்ம ஜெபத்தெல்லாம் மாத்திக்க போறோம். கேட்க போறோம், ஆண்டவரே நானும் சுதந்தரிப்பேன், என் பிள்ளைகளும் சுதந்தரிப்பேன். ஆமென். இந்த மே மாதம் கர்த்தர் உங்களையும் என்னையும் குடும்பமாய் சுதந்தரிக்க வைப்பாராக. சபையாய் சுதந்தரிக்க வைப்பாராக. ஆமென். நாம் சுதந்தரித்து ஜூன் மாதம் போகிறதற்கு முன்பாக கர்த்தர் நம்மை சாட்சியாய் நிறுத்துவாராக. ஏன் அப்படி சொல்லுகிறேன்னா, மோசே என்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தலைவனாய் எழுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்கணும். அத்தனை லட்சம் ஜனங்களுக்கு ஒரு தனி மனுஷனாய் கர்த்தர் துணை செய்து விடுவித்து கொண்டு வருகிறார். கஷ்டப்படுகிறார். ஜனங்கள் எல்லாரும் கல்லெடுத்து அடிக்க ஆயுதமாயிட்டாங்க. அப்போ மனுஷன் அந்த ஜனத்தை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு போய் கானான்ல நிறுத்தணும்னு அவ்வளோ போராடுகிறார். கொண்டு வந்து நிறுத்த அவருக்கு கிடைச்ச அந்த நன்மை ஒன்னே தான், கண்ணால மாத்திரம் தான் பார்க்க முடியுது. கண்ணால மாத்திரம் தான் பார்க்க முடியுது. ஒருவேளை நம்ம அவ்வளோ கஷ்டப்படுகிறோம், பாடுபடுகிறோம் எல்லாம் அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக அவருக்கு ஆசை, என் மகன் அதை சுதந்திரித்துக் கொள்ளணும். என் மகனுக்கு நான் கண்ணில் காட்ட ஆசைப்படலை. இந்த மே மாதம் ஒருவர் உங்களுக்காக எனக்காக இன்னைக்கு சொல்லுகிறார், என் மகனையும் என் மகளையும் நான் ஆசீர்வாதங்களை பார்ப்பவர்களாய் வைக்க விரும்பலை, அதை நான் அவர்கள் சுதந்திரித்தவர்களாய் வைக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆனா நமக்கெல்லாம் ஆசை வேற மாதிரி தான். நான் மோசே மாதிரி கண்ணிலேயே பார்த்துக்கணும், அது நம்ம கேட்காமலே இருந்திருக்கலாம், அது நம்ம அதை விரும்பாமலே இருந்திருக்கலாம். சில நேரம் அப்படித்தானே சொல்லுவோம், இதெல்லாம் நமக்கு வராமலே போயிடுமா, நம்மளாம் இது கிடைக்காமலே செத்து போயிடுவோமா? இல்ல, இன்றைக்கு இந்த காலவெளியில் ஒருவர் சொல்கிறார், நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக என் தேவன் ஏதோ ஒரு விசேஷித்த நன்மையை நியமித்து வைத்திருக்கிறார். சொல்லுங்கள், நியமித்திருக்கிறார். என் பிள்ளைகளுக்காக நியமித்திருக்கிறார், என் வீட்டுக்காக நியமித்திருக்கிறார், என் கணவனுக்காக நியமித்திருக்கிறார், என் மனைவிக்காக நியமித்திருக்கிறார், என் ஊழியத்திற்காக நியமித்திருக்கிறார். என் தேவன் இந்த கால வேளையில தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுக்கு நான் இந்த கால வேளையில ஏதோ ஒரு நன்மையை நியமித்தாயிற்று, அதை என் தேவன் இந்த கால வேளையில உங்கள் கரங்களில் கொண்டு வந்து கொடுப்பார். ஆமென். நியமித்ததை பெற்றுக்கொள்ள போகிற மாதம் இது. ஒருவேளை இந்த 4 மாதம் ஏதோ எத்தனையோ காரியங்களுக்காக நாம் கவனித்திருக்கலாம். ஐயோ தேவனே, இது கிடைக்கல, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டது போல இருக்கிறேன், எல்லா பக்கமும் அடைக்கப்படுகிறது, தேவை பெருகுகிறது, கடன் பிரச்சனை போல சூழ்நிலைகள் பெருகலாம், எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டாலும் இந்த காலங்களில கர்த்தர் சொல்கிறார், நியமித்ததை கொண்டு வந்து கொடுப்பேன். ஆமென். இன்னைக்கு என் தேவன் உங்களுக்கு தரப்போகிற ஒரே ஒரு நன்மை மாத்திரம் நான் சொல்லி நான் வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஜெப நேரங்களில் என்னோடு கூட பேசின ஒரே ஒரு காரியம், என் ஜனத்திற்கு சொல்லு என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்த மாதம் என் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல கானானை கொடுப்பாராக. என் தேவன் ஒரு கானானை கொடுப்பாராக. என் தேவன் கானானை கொடுப்பாராக. ஆமென் சொன்னா பார்த்துக்கலாம். ஏன் அப்படி சொல்லுகிறேன்னா, எகிப்து என்பது அடிமைத்தனம், ஆனால் கானான் என்பது சுதந்திரமான தேசம். ஆமென். என் தேவன் உங்களுக்கு அடிமைத்தனத்தை நீக்குவாராக, நல்ல சுதந்திரமான வாழ்க்கையை தருவாராக. எகிப்து என்பது அடிமைத்தனம், நல்ல சாப்பாட்டை வழி இல்லை, ஆனால் கானான் என்பது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆமென். எகிப்துல கடன் வரலாம், ஆனால் கானானில் கடன் வராது. எகிப்தில் வியாதிகள் வரலாம், ஆனால் கானானில் நல்ல பலம் தங்கி இருக்கும், நல்ல சுகம் தங்கி இருக்கும். எகிப்துல மனுஷர்கள் நெருங்குவார்கள், ஆனால் கானானில் கர்த்தரே இறங்கி விடுதலை செய்கிறவராய் சுகமாய் தங்கி இருக்க வைப்பார். இன்னைக்கு சொல்லுங்க, நான் இருக்கிற இடம் எனக்கு ஒரு கானானாய் மாறட்டும் ஆண்டவரே. எனக்கு ஆயத்தம் படுத்தின கானானுக்குள்ள என்னை கொண்டு செல்கிறார் ஆண்டவரே. என் வீடு எனக்கு கானானாய் மாறட்டும், இந்த ஊழியம் கானானாய் மாறட்டும். என் தேவன் இந்த காலங்களில் நியமித்த நல்வாழ்க்கையை உங்கள் கரங்களில் கொண்டு வந்து கொடுப்பாராக, கொடுப்பாராக, கொடுப்பாராக. ஆமென். ஏன் அப்படி சொல்லுகிறேன், அந்த 4 மாசம் நம்ம எதையோ குறிச்சு நம்ம குழம்பிட்டோம், எதையோ நினைச்சு ரொம்ப அழுதுட்டோம், எதையோ நினைச்சு நம்ம ரொம்ப ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டோம். ஆனா இன்னைக்கு இந்த காலங்களில கர்த்தர் சொல்கிறார், என் ஜனத்திற்கு, என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு நான் ஆயத்தப்படுத்தின கானானின் வாழ்க்கை இந்த மாதம் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். நியமித்திருக்கிறார். ஆமென். நியமித்திருக்கிறார். இன்னைக்கு புறப்பட்டு போங்க, விசுவாசத்தோடு போய் பாருங்க. என் தேவன் நான் இந்த ஆலயத்தில் இந்த வார்த்தையை கேட்டு முடிச்சு வீட்டுக்குள்ள போகிறதுக்குள்ளாக என் தேவன் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி எனக்காக நியமித்த ஒரு கானானை காண கிருபை தருவார். ஆமென்.
தருகிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் என்னதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்காம போனாலும் 400 வருஷம் உபத்திரவத்திலேயே நின்னாலோ அவருக்கு ஆசையெல்லாம் என் ஜனத்தை நான் நிச்சயம் ஒரு நாள் விடுவிப்பேன். அவர்களுக்கு என நியமித்த ஒரு நாள் உண்டு. என் தேவன் நம்மை விடுவிக்க ஒரு நாள் உண்டு. நம்முடைய பிரச்சனை மாறுவதற்கு ஒரு நாட்கள் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலங்கள் நியமித்து வைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆமென். ஆனால் அதற்கிடையில நம்ம ஜெபிக்க கூடாத ஒரே ஒரு காரியம், என் தேவனே நாங்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் மறிச்சிடக்கூடாது. நாங்கள் அதை சுதந்திரிக்கணும். நானும் என் பிள்ளையுமாய் ஆற்றை கடந்து அதை சுதந்திரிக்கணும். யோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் அந்த கானானை சுதந்திரிக்கணும். இதுதான் நல்ல ஜெபம். என் தேவனே நான் செத்துட்டா நல்லா இருக்கும், நான் செத்தாதான் என்னை சுற்றி இருக்கிற ஜனங்க நல்லா இருக்கும். இந்த முட்டாள்தனமான ஜெபத்துல ஆண்டவர் வருகிறார். ஆமென். ஏன்னா ரொம்ப ஞானியா மாறிடுறாங்க சில பேர்லாம். நான் செத்துட்டா அவங்க ஒழுங்காயிடும், நான் செத்துட்டா அவங்க சுதந்திரிச்சுவாங்க. நம்ம நின்று நம்மளும் பிள்ளைகளும் கைப்பிடிப்பவர்களாய் ஆற்றை கடந்து நின்றோம். ஆனால் கர்த்தர் மகிழ்ந்து இன்னும் கானானை நம்மை மகிழ்ந்திருக்கத்தக்கதாக அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து கொடுப்பார். ஆமென். ஒரு ரகம் கொண்டு போய் நிறுத்துறது, 2வது ரகம் நிறுத்துற இடத்துல பெருக வைக்கிறது. ஆமென். ரெண்டையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அந்த கானானுக்குள்ள போகணும்னா ஒரே ஒரு கிருபை மாத்திரம் நமக்கு தேவை. அந்த விசேஷித்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் எனக்கு தேவை. அதை மாத்திரம் நான் இன்னைக்கு வாசிச்சுட்டு நான் முடிக்க வைக்க விரும்புகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியுடைய மனுஷனாய் இருக்கிறபடியினால் உத்தமனாய் என்னை பின்பற்றி வந்தபடியினால் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆமென். அங்கே எழுதப்படுகிற ஒரே ஒரு வார்த்தை, கானானை சுதந்தரித்தவர்கள் அந்த சந்ததியில யோசுவாவும் காலேபும் மட்டும்தான். காலேபும் யோசுவாவும் அதை சுதந்தரித்ததற்கான ஒரே ஒரு தகுதி, அவர்கள் வேறே ஆவியுடைய மனுஷர்கள். ஆமென். இன்னைக்கும் என் தேவன் இந்த காலவெளியில உங்களுக்கும் வேறு ஆவியை தருவாராக. அது ஒரு நல்ல ஆவி, அது ஒரு விசேஷித்த ஆவி. ஆமென். நம்மை கர்த்தர் மற்றொரு இடத்திலிருந்து எப்பொழுது விசேஷித்தவர்களாய் மாற்றுகிறாரோ அன்றைக்கு தான் நமக்கு ஒரு விசேஷித்த நன்மைகள் நம்மை தேடி வரும். நம்மளும் மற்ற மனுஷங்களை மாறி உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தா விசேஷித்த நன்மை வராது. மற்றவர்களை போல உட்கார்ந்து ஒரு ஓரத்தில் அழுதுகிட்டே இருந்தா நமக்கான விசேஷித்த நன்மை வராது. அது எபிரேயர் 11:40 அப்படிதான் எழுதப்படுகிறது. விசேஷித்த நன்மையை நியமித்திருக்கிறார். விசேஷித்த நன்மையை பெற்றுக்கொண்டா நம்ம எந்த அளவுக்கு விசேஷித்தவர்களா இருக்கணும் பாருங்க. காலை வேறே ஆவியுடைய மனுஷன், அவன் வேறே ஆவி உடையதுனாலதான் அத்தனை பேர் வந்து இந்த தேசம் நமக்கு கிடைக்காது, இந்த இருக்கிற ஜனங்கள் நம்மை மேற்கொள்வார்கள் என்று சொன்னாலும் வேறே ஆவியுடைய மனுஷன் சொல்லுகிறான், நாம் அந்த தேசத்துக்குள்ள போவோம். தேவன் யுத்தம் பண்ணுவார், நமக்கு தேவன் அதை கொடுப்பார். இந்த ஏப்ரல் மாதம் நம்முடைய வாயெல்லாம் கொஞ்சம் மாத்திட்டு விசுவாசத்தின் அடிக்குள்ள போக போகிறோம். அந்த ஜூன் மாதம் போவதற்குள்ளாக என் தேவனின் குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றுவார். ஆமென். என் தேவன் நான் அடுத்த மாதம் போவதற்குள்ளாக எல்லா தேவைகளையும் சந்திப்பார். நான் ஜூன் மாதம் போவதற்குள்ளாக என் தேவனின் குடும்பத்திற்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார். ஜூன் மாதம் போவதற்குள்ளாக என் தேவனின் தொழிலில் என்ன தேவை என்பதை அதை பார்த்து அவர் நியமித்ததை கொண்டு வந்து கொடுப்பார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் வேறு ஆவி உடைய மனுஷர்கள். அது கர்த்தருடைய ஆவி, மற்றவர்களை கலங்க பண்ணுற ஆவி இல்லை. பிரச்சனையே இருந்தாலும் வேறு ஆவியுடைய மனுஷன் தெரியுமா பேசுமா? கர்த்தர் செய்வார், கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார், கர்த்தர் சுந்தரிக்க வைப்பார், கர்த்தர் கடன் பிரச்சனையை மாற்றுவார். கர்த்தர் 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 மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அவரை வாழ வைப்பார். மறுபடியும் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தட்டுமா? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. இந்த மாதம் கர்த்தரை நம்பி அடியெடுத்து வைத்து பாருங்கள். பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், ஆனால் மறுபக்கம் என் தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த காலங்களில் எதை கேட்கிறீங்களோ இல்லையோ ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் கேட்டுக்கோங்க, என் மேல வேற ஆவியை வைங்க ஆண்டவரே, உங்க விசேஷித்த ஆவியை வைங்க ஆண்டவரே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. தானியேல் விசேஷித்த ஆவி உள்ள மனுஷன்.
அந்த விசேஷித்த ஆவி இருக்கிறதுனாலதான் பிரச்சனை வந்தாலும் அக்கினியில போட்டாலும் சிங்க ஜெபியில போட்டாலும் என் தேவனை விடுவிப்பார் என்ற நம்பிக்கை உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் வேத ஆவியுள்ள மனுஷன். அதனாலதான் தன் பிள்ளைகள் செய்த ஊழியத்தை கண்டு ரசிக்கிறார். முட்டாள்தனமாலாம் கேட்கக்கூடாது. ஆண்டவரே, நான் பார்க்கணும், ரசிக்கணும், அதை அனுபவிக்கணும். என் தேவனில் தருகிற எல்லா நன்மைகளும் நான் சுதந்திரித்துக் கொள்ளணும். ஒருவேளை வசனங்கள்லாம் கொஞ்சம் படிச்சா அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி எழுதப்பட்டிருக்கும். அவர் கரங்களினால் விசேஷித்த அற்புதங்களை தேவன் செய்தார். இன்னைக்கு இந்த காலையில் எழுந்து நடந்து போகும்போது அது சொல்லிட்டே போக, என் கையில இனி வரப்போகிற ஆசீர்வாதம் விசேஷித்ததா இருக்கணும். ஆண்டவரே, ஊழியத்தில் நடக்கிற அற்புதங்கள் அடையாளம் விசேஷித்ததா இருக்கணும். நீர் நியமித்ததை இந்த கால வேளை எனக்காக பரலோகத்தில் திறந்து கொடுப்பீராக. என் தேவன்கள் கரங்களில் கொடுப்பாராக. எல்லாரும் கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. இந்த காலை வேளையில தேவன் விசேஷித்த நன்மையானது எங்கள் கரங்களை கொடுப்பாராக. காலை பெண்ணில் வைத்த விசேஷித்த ஆவியை தருவாராக. வேறு ஆவியுடைய மனுஷனாய் மாற்றுவாராக. எனக்கு சொல்ல சொல்ல ஒரு புதிய ஆவிகள் மேல் கடந்து வருவதாக. ஆன்லைன்ல பார்க்கிற மக்கள் மேலே ஒரு விசேஷித்த ஆவி இறங்குவதாக, 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 இறங்குவதாக. என் ஜனங்கள் இந்த காலங்களில் புறப்பட்டு போகிறதுக்கு முன்பாக அவர்கள் எங்கே எங்கே எகிப்தை சந்தித்து வந்தார்களோ இந்த காலங்களில் நீர் நியமித்த கானானின் வாழ்க்கை உண்டாவதாக. இந்த ஊழியத்திற்கு உண்டாவதாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாவதாக. இவர்களுடைய சந்ததிக்கு கானானின் வாழ்க்கை உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. சொல்ல சொல்ல இந்த காலங்களில் கர்த்தர் இந்த மே மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் காலை போல அடியெடுத்து வைக்கிற ஒரு விசேஷித்த ஆவியை உள்ள மனுஷர்களாய் மனுஷியாய் என் கர்த்தர் இந்த காலங்களில மாற்றுகிறார். தொழில் தேவைகளை மாற்றுகிறார். எங்கே கர்த்தர் கானானை கொண்டு வந்து நியமித்து வைக்க அவர் விரும்பி இருக்கிறார். இந்த காலங்களில் என் கர்த்தர் உங்கள் கரங்களில் கொடுக்கிறார், கொடுக்கிறார், கொடுக்கிறார். இன்னைக்கு விசுவாசிக்கிற நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வாயை திறந்து எனக்காக அந்த கானானை தருவீராக. எனக்கு நியமித்த கானான் இந்த காலங்களில் தருவீராக. மே மாதம் எனக்கு கானானின் வாழ்க்கை ஊழியத்தில், குடும்பத்தில், தொழிலில் உண்டாவதாக. விசேஷித்த நன்மையை நியமித்திருக்கிறது இந்த மாதம் நான் பெற்றுக்கொள்ளணும். சொன்ன ஒவ்வொரு ஜனங்களின் மேலும் இறங்குவதாக. நீங்க ஆன்லைனில் சொன்ன ஜனங்களின் மேலும் இறங்குவதாக. இது எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி. நாளில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவரும்